சென்னை உயர்நீதிமன்றத்தில் மிக முக்கிய உத்தரவு தமிழக அரசுக்கு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. செவிலியர்களுக்கான ஊதியத்தை அமல்படுத்த வேண்டும் என்ற உத்தரவுதான் அது. செவிலியர்களின் பணி குறித்து ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க ஓய்வு பெற்ற அதிகாரி தலைமையில் இந்த குழு அமைக்க வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட சூழ்நிலையில் அது தொடர்பான நடவடிக்கைகள் தொடர்பாகவும் அமல்படுத்த வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நிரந்தர செவிலியர்களுக்கு இணையாக ஊதியம் வழங்க வேண்டும் என்றால் இந்த 2018ஆம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை 3 மாதங்களுக்குள் இந்த நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்குவது தொடர்பாக ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அறிக்கையின் அடிப்படையில் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் பார்த்திபன், பாரதிதாசன் அடங்கிய குழு அளித்த அறிக்கையின் அடிப்படையில் பிறப்பித்த உத்தரவை 3 மாதங்களுக்குள் அமல்படுத்த வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு உத்தரவாக பிறப்பித்திருக்கிறது. தொகுப்பூதிய அடிப்படையில் நியமிக்கப்பட்ட செவிலியர்களுக்கு நிரந்தர செவிலியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. விவரங்களை கூடுதலாக தருவதற்காக தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில். சிவா, இந்த செவிலியர்களுக்கான ஊதியம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் பல்வேறு அறிவுறுத்தல்களையும் உத்தரவுகளையும் பிறப்பித்திருக்கிறது. என்ன விவரம்? தமிழக அரசு மருத்துவமனைகளில் தொகுப்பூதிய அடிப்படையில் நியமிக்கப்பட்ட செவிலியர்களுக்கு நிரந்தர செவிலியர்களுக்கு இணையாக ஊதியம் வழங்குவது தொடர்பாக 2018ஆம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை 3 மாதங்களில் அமல்படுத்த தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் கடந்த 2015ஆம் ஆண்டு தொகுப்பூதிய அடிப்படையில் 7243 செவிலியர்கள் பணியமர்த்தப்பட்டிருந்தனர். 2 ஆண்டுகளுக்கு பின் பணி நிரந்தரம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டும் 8 ஆண்டுகளாகியும் 4000 செவிலியர்களுக்கு மட்டுமே பணி நிரந்தரம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதை அடுத்த வழக்கில் தொகுப்பூதிய செவிலியர்கள் நிரந்தர செவிலியர்களுக்கு இணையாக பணி செய்வதால் அவர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும். மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் தலைமையில குழு அமைத்து நிரந்தர செவிலியர்களுடைய பணியுடன் தொகுப்பூதிய செவிலியர்கள் செய்யக்கூடிய பணியை ஒப்பீடு செய்து 6 மாதத்தில் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்குவது தொடர்பாக முடிவெடுக்க வேண்டும் என கடந்த 2012ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவை அரசு நிறைவேற்றாததால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் தொகுப்பூதிய செவிலியர்கள் நிரந்தர செவிலியர்களுடைய பணி குறித்து ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க ஓய்வு பெற்ற நீதிபதிகள் பார்த்திபன் மற்றும் பாரதிதாசன் ஆகியோர் கொண்ட ஒரு குழுவை அமைத்து உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த வழக்கை நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியம் மற்றும் PT ஆஷா ஆகியோர் கொண்ட அமர்வு விசாரித்தது. நீதிபதிகள் பார்த்திபன் மற்றும் பாரதிதாசன் அடங்கிய குழு அளித்த அறிக்கையினுடைய அடிப்படையில் தொகுப்பூதிய அடிப்படையில் நியமிக்கப்பட்ட செவிலியர்களுக்கு நிரந்தர செவிலியர்களுக்கு இணையாக ஊதியம் வழங்குவது தொடர்பாக கடந்த 2018ஆம் ஆண்டு உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை 3 மாதங்களில் அமல்படுத்த வேண்டும் என தமிழக அரசுக்கு உத்தரவு பிறப்பித்திருந்தனர். தற்போதைக்கு இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை முடித்து வைப்பதாக குறிப்பிட்ட நீதிபதிகள் இந்த உத்தரவை அமல்படுத்தாவிட்டால் இந்த வழக்கை மீண்டும் விசாரணைக்கு எடுக்கலாம் எனவும் நீதிபதிகள் தங்களுடைய உத்தரவில் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். கோபால், நன்றி சிவா. அண்மை விவரங்களுக்கு நன்றி.